வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல வந்து நம்ம சானிடைசர் வந்து வீட்லயே எப்படி செய்யலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இது கூடவே வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவும் இருக்கு. மறக்காம எண்ட் வரையும் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான திங்ஸ் வந்து மூணு தான். நமக்கு அலோவேரா ஜெல் தேவை. அலோவேரா ஜெல் நீங்க நேச்சுரலா எடுத்து கூட யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து சீக்கிரமா கெட்டு போயிடும். நம்மளால அதை வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம கடையில விற்கிற இந்த அலோவேரா ஜெல்லை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் வந்து நான் 2 கேப்சூல் எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டா ஜென்டிலா வச்சுக்கிறதுக்காக இந்த அலோவேராவும் இந்த விட்டமின் இ கேப்சூலும் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்ததா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். இந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட நிறைய ப்ராடக்ட்ஸ்ல வந்து நான் இதை வந்து ஆட் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து ஒரு 100% ஜெர்ம் கில்லர். அதாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் எதுவா இருந்தாலுமே இந்த பேக் ஃபார்ம் ஆகாம தடுக்கிறதுல இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். பாடி டோட்ரண்ட் வீடியோல இந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் பத்தி சொல்லியிருக்கேன். ஸோ 99% ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து நீங்க வாங்கிக்கோங்க. இது ஆன்லைன்லயும் கிடைக்குது, அதே மாதிரி கெமிக்கல் ஷாப்லயும் கிடைக்கும். இப்போ ஹேண்ட் சானிடைசர் இல்லாத காலத்துல நீங்க வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு, சானிடைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு. பட் இதை எப்படி கேர்ஃபுல்லா யூஸ் பண்றது அப்படின்றத வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ பத்தி சொல்லிருக்கலாம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு ஒரு லேடி வந்து கேஸ் ஸ்டவ் பத்த வச்சிருக்காங்க. அப்போ அவங்க கையில வந்து ஃப்ளேம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்து ஃபார்வர்ட் ஆயிட்டு இருந்தது மெசேஜ். ஸோ அதை பார்த்துட்டு எனக்கும் வந்து ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தரோட டெமோ வீடியோ வந்து பார்த்தேன். அப்பதான் எனக்கு அது என்ன அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இதை வந்து டெமோ பண்ணி காட்டியிருக்காரு. அது எப்படி ஆச்சு அப்படின்றது. இது கடையில விற்கிற சானிடைசிங் ஜெல் தான் எடுத்திருக்காரு. இப்போ இது நார்மலா பாக்குறதுக்கு எதுவுமே இல்லை, எப்பவும் போலதான் இருக்கு. கொஞ்சமா நெருப்பை வந்து காட்டுறாரு. அந்த ஜெல் மேல வந்து நெருப்பை வந்து காட்டுறாரு. இந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து நார்மலா ஃபிளேமபிள், அதாவது நெருப்பு பக்கத்துல இருந்துச்சுன்னா அது வந்து பத்திக்கும். அது வந்து ஒரு ஃபிளேமபிள் சால்வெண்ட் தான். ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ஹேண்ட் சானிடைசரை கிச்சன்ல வச்சு யூஸ் பண்ணவே கூடாது. பாத்தீங்கன்னா அவர் ஃபிளேம் பண்றப்போ அது எதுவுமே ஆகல, நம்ம கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல, நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இதே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு பார்த்தா தான் தெரியுது அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து எப்படி அதுல இருந்து எரியுது அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலோட அது வந்து ஒரு ஸ்பிரிட் ஆல்கஹால் தான். அதாவது அன்சீன் ஃபிளேம் வந்து அதுல இருந்து வரும். கண்ணுக்கே தெரியாம புகை மூடும். அந்த நெருப்பு வந்து எரிஞ்சிட்டு இருக்கும். நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. பட் அதை சுத்தி எப்பவுமே நெருப்புடைய தன்மை வந்து இருந்துட்டே தான் இருக்கும். எதுவரை இருக்கும் அப்படின்னா நம்ம தண்ணியில நினைக்கிற வரையும் அது இருக்கதான் செய்யும். அதனாலதான் எப்பவுமே ஹேண்ட் சானிடைசர் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நார்மலா ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு எந்த ஒரு சிச்சுவேஷனுமே இல்லை அப்படின்ற போது நீங்க வந்து அதை யூஸ் பண்ணுங்க. மற்றபடி நீங்க வீட்டுல இருக்கும் போது அதுல சமைக்கும் போது அதுக்கு முன்னாடி நீங்க ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணி தான் ஆகணும். நீங்க சோப் போட்டு நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கும் வந்து ப்ராப்பரா வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது வந்து சொல்லி கொடுங்க. நம்ம ரெடி பண்ண இந்த சானிடைசரை வந்து நான் இதுல 100 ml அளவுக்கு வந்து செஞ்சிருக்கேன். இது வந்து ஒரு பாட்டில்ல வந்து நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஸ்ப்ரே பாட்டில்ல வந்து முடிஞ்ச வரை இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்ப்ரே பாட்டில்ல நீங்க இதை யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஸ்ப்ரே பாட்டில் வந்து அந்த ஸ்ப்ரே வந்து கண்ணுல பட்டுச்சுன்னா கண்ணு வந்து எரியறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் லிக்விட் பாட்டில் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாட்டில்ல மட்டும்தான் நீங்க வந்து இது யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 drops தான் உடனே சீக்கிரமா வந்து ட்ரை ஆகிடும். இதை வந்து நீங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன். இது வந்து நான் ஏற்கனவே நேற்று போட்டிருந்த நேச்சுரல் சானிடைசர் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க மறக்காம போய் பாத்துருங்க. நேச்சுரல் மெத்தட்ல வீட்லயே எப்படி சானிடைசர் பண்றதுன்றது காட்டியிருக்கேன். இது வந்து இப்போ நம்ம பண்ண சானிடைசர். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காம ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.